ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம இன்றைக்கு இந்த புத்தாண்டின் முதல் மாதமான 2024 புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பார்க்க வந்திருக்கோம். இந்த 2024ஆம் ஆண்டு அனைவருக்கும் அனைத்து வளங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த ஜனவரி மாதத்தின் ராசி பலனை ஆரம்பிக்கலாம். 12 ராசிகளுக்கும் மாத பலனை இன்னைக்கு பார்த்துடலாம். இப்பதான் புத்தாண்டு பலனை சொல்லியிருந்தோம். 12 ராசிகளுக்கும் புத்தாண்டு பலன்கிறது வருட கிரகங்களை வச்சு நாம குரு, சனி, ராகு, கேது இவற்றையெல்லாம் வச்சு புத்தாண்டு பலன்களை ஒரு வருடத்துக்கு ஃபுல்லா நாம சொல்றோம். மாத பலன்கள் என்பது சனி, ராகு, கேது, குரு இவற்றை தவிர இன்னும் கிரகங்கள் இருக்கு. இன்னும் 5 கிரகங்கள் இருக்கு. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன். இவைகளெல்லாம் சந்திரன் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாக ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு, சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார். சுக்கிரன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை, செவ்வாய் 1.5 மாதம் 2 மாதம் இந்த மாதிரி பயிற்சி அடைவார். வருட கிரகங்களோட இந்த 5 கிரகங்களையும் சேர்த்து மாத பலன்களை பார்க்கும்போது அந்த மாதத்தின் துல்லியமான ராசி பலனை நம்ம எடுக்க முடியும். அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஜனவரி மாதத்தோட ராசி பலனை 12 ராசிகளுக்கும் நாம துல்லியமா பார்க்கலாம். தனுசு ராசியின் 2024 ஜனவரி மாத பலன்களை பார்க்கலாம். இந்த 2024 புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கிறது. குரு ஒரு நல்ல இடத்துல அமர்ந்து உங்களுடைய 5ஆம் இடத்திலிருந்து உங்க ராசியையும் 9ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்கார். உங்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்தே உங்களுடைய அதிர்ஷ்ட ஸ்தானமும் பாக்கிய ஸ்தானமும் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த ஜனவரி மாதம் ரொம்ப ஸ்பெஷல். எப்படின்னா, அடிக்கடி கிரக சூழ்நிலையை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. இருந்தாலும் சொல்றேன். புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா அடுத்து சொல்ற பலனை கேட்டுக்கோங்க. உங்களோட ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம். அவர் உங்களோட ராசியை பார்க்கறது அதை விட சூப்பர். அவர் உங்களோட பாக்கியஸ்தானத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அருமை. இந்த ஜனவரி மாதம் 9ஆம் அதிபதி சூரியனையும் 5ஆம் அதிபதி செவ்வாயையும் சேர்த்து பார்க்கிறார். இது மிகவும் அற்புதமான அமைப்பு. ஏன்னா இதுல 1, 5, 9 இந்த கனெக்ஷன்ல 1 என்பது நீங்க, 5ஆம் இடம் என்பது உங்களோட அதிர்ஷ்ட ஸ்தானம், 9ஆம் இடம் என்பது உங்களுடைய பாக்கிய ஸ்தானம். இந்த 3மே உங்களுக்கு இப்ப செயல்பட தொடங்கியிருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, வாக்கியங்கள் கிடைக்க போகுது. இதைத்தான் பருத்தி புடவையாய் காய்த்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தேடி போன புதையல் காலில் அகப்பட்டா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட கிரக சூழ்நிலை தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருக்குது. இந்த ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் மாதமாகவும், தொட்டது துளங்கும் மாதமாகவும், கேட்டது கிடைக்கும் மாதமாகவும், பார்த்தது மலரும் மாதமாகவும் அமைகிறது. உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். உங்களோட ராசியில சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. இது கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்துற கிரகம்தான். ஆனாலும் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டென்ஷன் வந்த வேகத்திலேயே குறைஞ்சிடும். உங்களுடைய ஹெல்த்தும் நன்றாகவே இருக்குது. ஏன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதியும் அதிர்ஷ்டஸ்தானாதிபதியும் உங்களோட ஹெல்த்தை பாதிக்க மாட்டாங்க. அதாவது சூரியனையும் செவ்வாயையும் குரு பார்க்கறது ஒரு அதிகாரம் செய்யற அமைப்பும் ஆளுமை செய்யற அமைப்பும். உங்களுக்கு ஜாதகத்துல அரசாங்க வேலை இந்த மாதிரி கிடைக்கிற அமைப்பு இருந்தா, உங்களுக்கு அந்த வயதும் இருந்தா, நீங்க யூபிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாமுக்கு நீங்க தயாராகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அடுத்ததா தொழில். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். அவர் தொழிலை கெடுக்க மாட்டார், தொழிலை விரிவாக்கம் பண்ணுவார் அல்லது தொழிலை மாற்றம் செய்வார். கேது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கிரகம். இந்த வேலை சரியில்லை, பார்த்துட்டு இருக்கிற வேலை சரியில்லை, வேற வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேற வேலை கிடைக்கும். ஏற்கனவே சம்பளம் போதில் ஒரு நல்ல வேலையா பார்த்துக்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ப்ரமோஷன் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும். படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லை, படித்த படிப்புக்குரிய வேலை கிடைக்கணும்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் படித்த படிப்புக்குரிய வேலை கிடைக்கும். அடுத்ததா குடும்பம். இந்த மாதம் உங்களோட ராசியில ஆளுமை கிரகமும் அதிகார கிரகமும் உங்களோட ராசியிலேயே இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கோவமா இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஊடல்கள் அது உடனே சரியாகும். ஒற்றுமையும் அந்யோன்யமும் குறையாது. உங்களோட கணவன் அல்லது மனைவிக்கு உங்களோட அதிர்ஷ்டமும் பாக்கியமும் கிடைக்கும்.
ஒரு தொழில் ஆரம்பிச்சா உங்களோட மனைவியோ அல்லது கணவனையோ நீங்க உங்களோட பார்ட்னரா சேர்த்துக்குவீங்க. அல்லது ஒரு தொழில் ஆரம்பிச்சு அத கணவனுக்கு கொடுக்கறது அல்லது மனைவிக்கு கொடுக்கறதுன்னு உங்களோட கணவனுக்கோ, மனைவிக்கோ உங்களால ஒரு அதிர்ஷ்டமும், பாக்கியமும், அந்தஸ்தும் கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்களுக்கு வெளியூர், வெளிநாட்டுல போய் தங்கி படிக்கிற மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும். வெளியூர், வெளிநாட்டுக்கு போறது நல்லது தான். ஏன்னா, இந்த மாதிரி வெளியூர், வெளிநாட்டுல போய் அம்மாவ பிரிஞ்சு இருக்கிற சூழ்நிலைய குடுக்கறதும், ஒரு ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். இல்ல நாங்க வெளியூர், வெளிநாடெல்லாம் போகல, இங்கேயே தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு ராகு வேற மாதிரி பிரச்சனைகள உண்டு பண்ணுவார். தனுசு ராசிக்கு 2024 ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான தொடக்க மாதமாகவே இருக்கிறது. நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.